அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், அடிமடியில் கை வைத்ததால் கடும் கோபத்தில் புடின் இருக்கின்றார். உண்மையில் என்னதான் நடந்தது? உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார். ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால் புடின் கடும் கோபமும் அடைந்திருக்கின்றார். மேலும் ட்ரம்பினுடைய அழுத்தங்களுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று கூறிய புடின் அவரது பொருளாதார தடைகளை கடுமையாக கண்டித்திருக்கின்றார். கடந்த 2022ஆம் ஆண்டு தொடக்கம் உக்ரைன் மீது ரஷ்யா போரையும் நடத்தி வருகின்றது. இந்த போரை நிறுத்துவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முயன்றும் வருகின்றார். ஆனால் அது இன்னமும் சாத்தியமாகவில்லை என்றுதான் கூற வேண்டும். ரஷ்யாவினுடைய போரை சமாளிப்பதற்கு உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கி ஒருபுறம் உதவி செய்தாலும் கூட அதே வேளையில் மறுபக்கம் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புடினுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேசியும் வருகின்றார். இதில் இன்னும் உடன்பாடும் ஏற்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதன் மூலம் போர் தொடர்ந்து வருகின்றது. இதனால் கோபமடைந்திருக்கின்ற ட்ரம்ப் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தை முடக்குகின்ற வகையில் செயற்பட்டு வருகின்றது. ஏற்கனவே ரஷ்யா மீது கடும் பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருக்கின்றது. தற்பொழுது கச்சா எண்ணெய் தொழிலை குறிவைத்து முடக்குவதற்கு ட்ரம்பும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். இதன் அடிப்படையில் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களாக இருக்கின்ற ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் மீதும் டொனால்ட் ட்ரம்ப் பொருளாதார தடைகளையும் விதித்திருக்கின்றார். இந்த இரண்டு நிறுவனங்களும் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் துறையில் கொடிகட்டி பறக்கின்றது. வெளிநாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றது. இதனை தடுக்கின்ற நோக்கில்தான் ட்ரம்ப் இந்த பொருளாதார தடைகளையும் விதித்திருக்கின்றார். இந்த பொருளாதார தடைகளால் ரஷ்ய அதிபர் புடின் மிகவும் கோபமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பாக புடின் கூறுகையில், ரஷ்யாவின் எல்லை மற்றும் ரஷ்யாவிற்குள் நடத்தப்படுகின்ற எந்த ஒரு தாக்குதலுக்கும் மிகவும் தீவிரமான அதே வேளையில் உறுதியான பதிலடி கொடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா மீதான அமெரிக்காவின் இந்த தடைகள் இரு நாடுகளின் உறவுகளை ஒருபோதும் வலுப்படுத்த முடியாது. உறவுகளை வலுப்படுத்துவதற்கு எதிரான செயலாகத்தான் இந்த பொருளாதார தடைகள் இருக்கும். இது ஏற்கனவே முடியாத ஒரு செயலாகவும் இருக்கின்றது. அதாவது நட்பற்ற முறையிலான ஒரு செயலாகத்தான் இதை பார்ப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் கூட இத்தகைய தடைகள் என்பது தங்களின் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாததுதான் என்றும், ஏனென்றால் ரஷ்யாவினுடைய எரிசக்தி துறை மிகவும் நம்பிக்கையுடன் செயற்பட்டு வருகின்றதாகவும், இருப்பினும் இத்தகைய செயல் ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் சுயமரியாதை கொண்ட எந்த நாடும், சுயமரியாதை கொண்ட எந்த மக்களும் இந்த அழுத்தத்திற்கு அடிபணிய மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அமெரிக்கா அல்லது வேறு எந்த நாடுகளின் அழுத்தத்திற்கும் ரஷ்யா ஒருபோதும் அடிபணிய மாட்டாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் தன்னை அமைதிக்கான தலைவராக அடையாளப்படுத்த விரும்புகின்றார். இதனால் தான் பாகிஸ்தானுக்கும் தமது நாட்டிற்கும் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தில் பங்களிப்பு செய்யாவிட்டாலும் கூட அதனை தான் நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்தியா அவரது கூற்றை ஏற்கவில்லையாம். இப்படியான சூழலில் தான் 4வது ஆண்டை நெருங்குகின்ற இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றார். இந்த போரை நிறுத்துவதில் இழுபறி நிலையும் நிலவுகின்றது. இதனால் தான் கோபமான ட்ரம்ப் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக முடக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார். ரஷ்யாவிற்கு அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் பல்வேறுபட்ட வேலைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் அவர்களின் நாட்டிற்கு 25% வரியை விதித்திருக்கின்றார். அதுபோல ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குகின்ற சீனாவையும் குறிவைத்து வரிகளை போடுவதற்கு தயாராகி வருகின்றாராம். இருப்பினும் அவர்களுடைய நாடும் சீனாவும் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருகின்றது, பயன்படுத்தி வருகின்றது. இது அமெரிக்காவிற்கு சிக்கலான ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால் தான் ரஷ்யாவினுடைய இந்த கச்சா எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து பொருளாதார தடைகளையும் ட்ரம்ப் விரித்திருக்கின்றாராம்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை எடுத்துக்கொண்டால் ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்பனை செய்துதான் பணம் சம்பாதிக்கின்றது. அந்த பணத்தை வைத்துதான் உக்ரைன் மீது போரை தொடர்கின்றது. இதனால் கச்சா எண்ணெய் துறையை முடக்கினால் போர் முடிவுக்கு வரும் என்று நினைத்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தான் ட்ரம்ப் கொடுக்கின்ற அழுத்தத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று ரஷ்ய அதிபர் புடின் அடித்து கூறியிருக்கின்றார். இது இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை மென்மேலும் அதிகரிக்கும் வகையில் தான் உள்ளது. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.